ரெடி மிக்ஸில் பண்ண வடைக்கறி இதை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த செட் தோசை மேலே இந்த வடைக்கறி அப்படியே போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போனா ஆஸ்கர்னா. இன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரீமிக்ஸ் இதே பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. என்ன அப்படின்னா வடைக்கறி. அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆபத்துக்கும் செட் தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதே சமயத்துல இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கூட நம்ம தொட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து இது ஆலினால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆலினால் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வடைக்கறியை வந்து இப்ப நம்ம வந்து ப்ரீமிக்ஸா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வேணுங்கிற போது ரொம்ப குவிக்கா ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொன்று மெயினா என்ன அப்படின்னா, இதுல வந்து ஆயில் கிடையாது. இப்ப வந்து நிறைய பேர் வந்து டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது வந்து பொரிக்கிற வேலையே இல்லை. டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குதான் செய்யும். பொரிச்சு பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், நாம இந்த மாதிரி பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனா கூட இது வந்து எண்ணெய் இல்லாம நம்ம வந்து கழுவி காய வச்சு அந்த பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து வடைக்கறி பண்ண போறோம். அதனால எண்ணெய் வந்து தாளிக்கும் போது மட்டும்தான், வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெய். மிச்சப்படி வந்து இந்த பொரிச்செடுக்கிற வேலை இதுல இல்லை. அதனால இன்னும் ரொம்ப சௌகரியம். டயட்டு இந்த மாதிரி மெயின்டைன் பண்றவங்க கூட இந்த வடைக்கறி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வடைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வடைக்கறி ப்ரீமிக்ஸ்க்கு வந்து நான் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்புலேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து ஒரு 300 கிராம் கொள்ளும். ஸோ இது ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் போகிறோம் ஊற வச்சு வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி பண்ணலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி அரைச்சி பண்ணலாம். இதை ஒரு 3 தடவை நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு ஒரு அரை மணி ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிடுத்து, திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறிப்பு எடுத்து இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம துணியில் போட்டு காய வைக்கலாம். இப்போ தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம துணியில் போட்டுடலாம். இப்போ இது தண்ணி இழுத்ததுக்கு அப்புறமா, ஈரம் இழுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். இப்போ இந்த வடைக்கறி ரெடிமிக்ஸ் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு காய வச்சாலே நல்லா காஞ்சிட்டு பாருங்க. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டியில் வச்சுப்பேன். இது வந்து தப்பர் வேரோட தான். ஸோ தப்பர் வேறு அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பழைய வீடியோ, ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த மசாலா பாக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே இதில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி தான் இதில் போடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். இதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து குருமா தாளிக்கும் போது, வெஜிடபிள் ரைஸ் தாளிக்கும் போது இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் உங்களுக்கு. பாருங்க, எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து மசாலாலாம் என்னென்ன போட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 300 கிராமுக்கு வந்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஸ்பூன், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். இந்த சோம்பு 2 டீஸ்பூன் இருக்கும். இந்த இலையில கொஞ்சமாக இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கிறதுனால ஒன்று போட்டுனா கூட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுருள் பட்டையில் கொஞ்சம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும் சுருள் பட்டை. ஸோ 300 கிராம் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த அளவு வந்து போகிறோம். இந்த கடல் பாசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது அதில் ஒன்று. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அந்த ஏலக்காயிலேருந்து ஒரு 3 ஏலக்காய் போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான் வரும். இது நார்மல் டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தான் வரும். இது போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதா இருந்தால் தேங்காய் கூட இதையும் சேர்த்து போட்டு பண்ணலாம். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் நான் தனியாகவே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டு அரைச்சிடலாம். இதுலேருந்து ஒரு 10-12 மிளகா வந்து இந்த மிளகா காஷ்மீர் ரெட் சில்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 12-13 எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இப்போதைக்கு நம்ம இந்த கடலை பருப்பு போட்டு வறுக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் பொட்டுக்கடலை போட போகிறேன். அது வந்து நம்ம இது அடுப்பில் போட்டு கொஞ்சம் வறுத்த அப்புறம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அது ஏன்னா திக்கன் பண்ணும், அது வடைக்கறிக்கு வந்து கொஞ்சம் திக்கு கொடுக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இது பாதி அளவு வறுபட்டு போயிட்டு இப்போ நம்ம பொட்டுக்கடலையை போடுவோம். இது வந்து பொட்டுக்கடலை வந்து இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி, ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும்.
இது வந்து கொஞ்சம் திக்கு கொடுக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பொட்டுக்கடலையை போடுறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ இதை வந்து தட்டில் கொட்டிக்கலாம். மிளகாயை வறுத்துக்கலாம். எதுலேயுமே நான் எண்ணெய் விடலை, எல்லாமே ட்ரையாக தான் போட்டு வறுக்கணும். நம்ம எதுலேயுமே எண்ணெய் விடலை, ட்ரையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் வந்து பொருள் தீஞ்சு போகாமல் இருக்கும். தீஞ்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். இப்போ இதையும் இதிலே மாற்றிக்குவோம். இப்போ இந்த பாக்கி பொருள் எல்லாம் லேசாக சூடானாலே போதும். கசகசா பொரியுது, சோம்பும் பொரியுது, கசகசாவும் பொரியுது. அந்த சூட்டுக்கு கசகசா பொரியுறது நல்லா. அவ்வளோதான், இது போதும். அவ்வளோதான், இதையே மாற்றிக்குவோம். இப்போ நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம வதக்கலாம். அப்புறம் இது லேசாக அங்கங்கே கலர் மாறி இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதோட இதை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து அது வதங்கி போயிடும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறி போயிடுத்து. முதல்ல இந்த மிளகா, அப்புறம் இந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு, அப்புறம் இப்போ இந்த வடகறிக்கு தேவையான உப்பை வந்து இதிலே போட்டுடுவோம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளும் உப்பு. மஞ்சப்பொடி 1 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் தனியா பொடி, அதையும் நான் வந்து 1 ஸ்பூன் தனியா பொடியும் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். தனியா பொடியை 1 ஸ்பூன் போடலாம். இதை முதல்ல ஒரு சுத்தம் அரைச்சிட்டு அப்புறம் இந்த மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த பாக்கி மசாலா சாமான்களை போட்டுடுவோம். இதையும் போட்டு அரைச்சிடுவோம். இது கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இப்போ அந்த பருப்பு மசாலா எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சாச்சு. இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து ஒரு சுத்தம் அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பாருங்க, நல்லா தெரியுதா, கொரன்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா மசிஞ்சிட்டேன்னா இது வந்து ஏற்கனவே இவ்வளோ பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு நல்லாவே மசிஞ்சிடுத்து, வெளியில் தெரியவே இல்லை பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வடகறி ரெடி மிக்ஸ் பவுடர் ரெடியாக எடுத்து இதை வச்சு நம்ம வடகறி டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ரெடி மிக்ஸில் பண்ண வடகறி இதை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த செட் தோசை மேலே இந்த வடகறி அப்படியே போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த வடகறி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வடகறியும் பண்ணி அதை பண்ணும்போது ரொம்பவே லென்த்தி ஆயிடுச்சு அந்த வீடியோ. அதனால் நான் 2 பார்ட்டாக போட போகிறேன். ஒன்று வந்து அந்த பொடி பண்ணுற வரைக்கும் நான் ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் இந்த பொடியை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம அழகாக அந்த வடகறி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்ன கேட்டால் நான் சொல்ல வர எதுவுமே இதை சொல்ல முடியல. ஏன்னா வந்து ரொம்ப குயிக்காக கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேகமாக மூச்சு விடாம பேசவும் எனக்கு அது சரியா வர மாட்டேங்குது. அதனால என்ன பண்றது, நான் என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அப்படியே நீங்க பண்ணலாம். அதுக்காக தான் நான் மனசுல பதிகிற மாதிரி நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த வீடியோலயே நான் போடும்போது என்னென்ன போடுறேன், இப்போ வந்து ஒரு கப்பு பருப்பு ஊற வைக்கிறேன் அப்படின்னா வேற வந்து பொருள் துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, சைட்ல வந்து எனக்கு அந்த இது நான் கேப்ஷன்ஸ் நான் போடுறேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அதுவும் நான் போட்டுதான் நான் போடுறேன். அதனால நீங்க வந்து நிதானமா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து பார்த்த ஞாபகமே இருக்காது, என்ன பார்க்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்படியே பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் நிதானமா பாருங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து அள்ளி தெரியுங்க. நிறைய வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.